ஒரு விஷயம் நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? மனிதர்கள் உருவாக்கிய சூப்பர் கம்ப்யூட்டர்கள் கூட மனித மூளையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் மனிதர்கள் தங்கள் மூளையின் 100% சக்தியையும் பயன்படுத்த ஆரம்பித்தால் அவர்கள் சாதாரண மனிதர்களாக இருப்பார்களா அல்லது மனிதர்களை விட வேறேதோ ஆகிவிடுவார்களா? மனித மூளை பிரபஞ்சத்தில் மிகவும் சிக்கலான அமைப்புகளில் ஒன்று. இதில் சுமார் 86 பில்லியன் நியூரான்கள் இருக்கின்றன. இந்த நியூரான்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு பெரிய நெட்வொர்க் போல வேலை செய்கின்றன. நாம் நினைப்பது, பேசுவது, நடப்பது அனைத்தும் இந்த சிறிய எலக்ட்ரிக்கல் மனிதர்கள் மூளையின் மூளையின் 10% மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் என்று நம்புகிறார்கள். ஆனால் உண்மையில் மூளையின் பல பகுதிகள் வெவ்வேறு நேரங்களில் செயல்படுகின்றன. ஆனால் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனை கற்பனை செய்து பாருங்கள். ஒரே நேரத்தில் மூளையின் அனைத்து பகுதிகளும் முழு சக்தியுடன் வேலை செய்தால் என்னவாகும்? 100% பிரெயின் பவர் இருந்தால் மனிதர்களின் அறிவு அன்இமேஜினபிள் அளவுக்கு அதிகரிக்கலாம். புதிய மொழிகளை சில நிமிடங்களில் கற்றுக்கொள்ளலாம். கடினமான கணித பிரச்சினைகளை செகண்ட்ஸில் தீர்க்கலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் போன்ற அறிவு ஒவ்வொரு மனிதரிடமும் இருக்கலாம். 100% மூளை திறன் மனிதர்களுக்கு மற்றொரு விசித்திரமான திறனை கொடுக்கலாம். டெலபதி. மொழிகள் இல்லாமல் மனிதர்கள் மனதின் மூலம் பேச முடிந்தால், ஒரு சிந்தனை 100% பிரெயின் பவர் இருந்தால் மனிதர்களின் மெமரி அன்இமேஜினபிளாக மாறும். ஒரு புத்தகத்தை ஒரு முறை பார்த்தாலே அதை முழுமையாக நினைவில் வைத்துக்கொள்ள முடியும். மனிதர்கள் வாக்கிங் லைப்ரரிஸாக மாறலாம். ஆனால் மூளையின் முழு சக்தி ஒரு பிளெஸ்ஸிங் மட்டுமல்ல. மனிதர்கள் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அந்த சக்தி மிகவும் ஆபத்தானதாக மாறலாம். ஒரு கோபம், ஒரு சிந்தனை உலகத்தை இட்செல்ஃப் மாற்றிவிடும். ஒரு நாள் மனிதர்கள் மூளையின் முழு சக்தியையும் அன்லாக் செய்தால் அவர்கள் சாதாரண மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் சூப்பர் இன்டெலிஜென்ட் பீயிங்ஸாக மாறலாம். மனிதர்கள் 100% பிரெயின் பவர் பயன்படுத்த முடியுமா? அது இன்னும் ஒரு மிஸ்ட்ரி. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம். மனித மூளை நாம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு யூனிவர்ஸ். மனிதர்கள் 100% பிரெயின் பவர் பயன்படுத்த முடிந்தால் நீங்கள் என்ன செய்ய விரும்புவீர்கள்?